لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما إن أصدق الحديث كتاب الله وأحسن الحديث هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار இவ்வளவு கெடுத்து தூரம் அனுப்பப்பட்டிருக்கிற அரியலர் மாநாடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய வாழ்க்கை வரலாற்றினை தன்னுடைய வாழ்க்கை நெறியாக ஏற்று பின்பற்றி வாழ்ந்து மறைந்திருக்கிற சத்திய சகாபாக்களுக்கு சஹாபிய பெண்மணிகள் மீதும் இந்த ஜும்ஆ தினத்தன்றைக்கு ஒருவன் இருக்கிற நாம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டுமாக துஆ செய்து கொண்டவனாகவும் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கும் எனக்கும் உபதேசம் செய்து கொண்டவனாகவும் என்னுடைய இந்த ஜும்மாவுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மனித வாழ்வை எப்படி அமைத்திருக்கிறார் என்றால், ஒருவரை மற்றொருவருடைய துணையோடு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையாக, அது கணவன் மனைவியாக இருக்கலாம், பெற்றோர் பிள்ளைகளாகவோ பிள்ளைகள் பெற்றோர்களாகவோ அல்லது சகோதர சகோதரிகளாகவோ அல்லது நண்பர்களாகவோ, இப்படி ஒருவர் மற்றொருவருடைய துணையோடு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையைத்தான் இறைவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். நமக்கு வழங்கப்படுகிற சொல்லப்படுகிற எல்லா உபதேசங்களையும் நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்றாலும் கூட அதை தொட்டேதான் இருக்கும். கணவன் மனைவிக்கு உண்டான விஷயங்கள் என்ன, நண்பர்களுக்கு உண்டான விஷயங்கள் என்ன, சகோதர சகோதரிக்கு உண்டான விஷயங்கள் என்ன, உறவை எப்படி பேண வேண்டும், இப்படி ஒருவர் மற்றொருவரை சார்ந்த ஒரு சார்பு வாழ்க்கையாக, சுயநலம் இல்லாத ஒரு வாழ்க்கையாகத்தான் வாழ்கிற முறையை இறைவன் இயற்கையாகவே அமைத்து வைத்திருக்கிறார். நீங்கள் மிருகங்களை எடுத்துக்கொண்டாலும் கூட இப்படியேதான் அதே மாதிரிதான் ஒரு சூழ்நிலை இருக்கும். ஏன்னா நம்ம இடத்துல அந்த சுயநலம் கொஞ்சம் குறைவாக இருக்கும். மிருகங்கள் இடத்துல அது சொல்ல வேண்டியதில்லை, குணத்துக்கு தகுந்த மாதிரி மாறும். இப்படி ஒரு வாழ்க்கை முறையை பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நாம், நம்மை சுற்றி இருக்கக்கூடியவர்களை நாம் எப்படி கவனித்துக் கொள்கிறோம், நம்மை சுற்றி இருப்பவருடைய விஷயத்தில் நாம் எந்த அளவிற்கு கவனம் எடுத்துக் கொள்கிறோம், அக்கறையோடு நடந்து கொள்கிறோம் என்பதையும் இஸ்லாம் தெளிவாக வலியுறுத்துவதை பார்க்கிறோம். எந்த அளவிற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது குறித்து பேசுகிறார்கள் என்றால், பிறருடைய விஷயத்தில் கவனம் எடுப்பது, பிறருக்கு உதவி செய்வது, பிறருக்கு நன்மை செய்வது, பிறருக்கு நல்லதை நினைப்பது, நல்லதை நாடுவது, இது போன்ற விஷயங்கள் எல்லாம் இறைவன் சொல்கிற பொழுது, இறை தூதர் சொல்கிற பொழுது நிறைய அறிவுறுத்தல்களை சமூகத்திற்கு சொல்லியிருக்கிறார்கள். பாருங்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், சஅத் இப்னு அபீ வக்காஸ் அவர்களுக்கு சொல்லப்பட்ட ஒரு செய்தி. நபிகள் நாயகம் சொல்கிறார்கள், அது துன்சுருன ஒரு துன்சுருன, நீங்கள் உதவி செய்யப்படுவதும் உங்களுக்கு ரிஸ்க் வழங்கப்படுவதும் இல்லா பிதுஅஃபாஇக்கும், உங்களை சுற்றி இருக்கிற பலவீனர்கள் இருப்பதாலே தவிர வேறொன்றும் இல்லை. நபி அவர்கள் எப்படி சொல்கிறார்கள், இறைவன் புறத்திலிருந்து உங்களுக்கு உதவி வருவதும், உதவியை நீங்கள் பெற்றுக்கொள்வதும், இறைவன் புறத்திலிருந்து ரிஸ்க் வருவதும், அந்த ரிஸ்கை நீங்கள் பெற்றுக்கொள்வதும் உங்களை சுற்றி இருக்கிற பலகீனமானவர்கள் இருப்பதை தவிர வேறொன்றும் இல்லை. அப்ப என்ன அர்த்தம் சுருக்கமா புரிந்து கொள்வது என்றால், நம்மை சுற்றி பலகீனமானவர்கள் இருக்கிறார்கள். பலகீனமானவர்கள்னா யாரு? ரசூலுல்லாஹ் ஏழைகளும் குறிப்பிடல,
பெண்களும் குறிப்பிடல, முதியவர்களும் குறிப்பிடல, சிறுவர்களும் குறிப்பிடல. இப்படி தனித்தனியா ரசூலுல்லாஹ் சொல்லல, பொதுப்படையான ஒரு வார்த்தையை சொல்றாங்க, பலகீனமானவர்கள். அப்ப அந்த பலகீனமானவர்கள் யாரு? நான் முன்னால சொன்ன எல்லாருமே பலகீனமானவர்கள். பெண்கள் பலகீனமானவர்கள், முதியவர்கள் பலகீனமானவர்கள், சிறுவர்கள் பலகீனமானவர்கள், மற்ற அனாதை குழந்தைகள், மற்ற எல்லாரும் இது மாதிரி பலகீனமானவர்களாக யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களுக்காக வேண்டித்தான் உங்களுக்கு இறைவன் உதவி செய்கிறான், அவர்களுக்காக வேண்டித்தான் உங்களுக்கு இறைவன் ரிஸ்கையும் அளிக்கிறான். அப்போ இந்த இறைவனுடைய உதவியை பெற்றுக்கொண்டு இன்றைக்கு செல்வந்தராக இருக்கக்கூடிய ஒருவர் என்ன நினைக்க வேண்டும்? இறைவனின் புறத்திலிருந்து ரிஸ்கை பெற்றுக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன நினைக்கணும்? இந்த பலகீனமானவர்கள் இல்லை என்றால் இந்த ரிஸ்க் இல்லை. இந்த பலகீனமானவர்கள் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய பலகீனமானவர்கள் இல்லை என்றால் இந்த அல்லாஹ்வுடைய உதவி இல்லை. ரசூலுல்லாஹ் தெளிவா சுருக்கமா இப்படித்தான் சொல்றாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறோம், நமக்கு கடமையானது என்ன? அதுல 2.5%, 2500 ரூபாய் கொடுத்தா அல்லாஹ் கேள்வி கேட்க மாட்டான். நீ சம்பாதிச்சா அதுக்கு சக்காத்து கொடுத்தே சரி. மீதம் இருக்கிற தான தர்மங்கள், நல்ல விஷயங்களுக்கு நாம் செலவிடுவது, இதெல்லாம் இறைவன் நமக்கு ஒரு தொகையை தருகிறான் என்றால், ஒரு ரிஸ்கை தருகிறான் என்றால் அந்த பலகீனமானவர்களுக்கு நாம் தர வேண்டும் என்பதை சுருக்கமாக இலகுவாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். நீங்கள் உதவி செய்யப்படுறது அதுதான். உதவியின் மூலமாக நீங்கள் செல்வந்தர்கள் ஆகலாம், நீங்கள் ஆரோக்கியத்தோடு இருக்கலாம், மகிழ்ச்சியோடு இருக்கலாம், என்ன வேணாலும் வச்சுக்கீங்க. நீங்கள் ரிஸ்க் வழங்கப்படுறீங்க பாருங்க, அதுவும் இந்த பலகீனர்கள் இருப்பதால் மட்டும்தான் வழங்கப்படுகிறது, வேறொரு காரணமே இல்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி சஹீஹ் புகாரியினுடைய 2896வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப நமக்கு ஒரு பொருளாதாரம் கிடைத்திருக்கிறது என்றால், வசதி வாய்ப்புகள் இருக்கிறது என்றால், ரிஸ்கை இறைவனிடத்திலிருந்து நாம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம் என்றால் அது எதுக்காக எல்லாம் கொடுத்திருக்கிறான்? மற்றவர்களுக்கு அதை கொண்டு செலவிட வேண்டும், மற்றவர்களுக்கு அதை கொண்டு நன்மையான விஷயங்கள் நடக்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் இறைவன் கொடுத்ததாக சொல்கிறான். நம்ம நிலை என்ன? இன்னைக்கு செல்வந்தராக இருக்கக்கூடிய ஒரு நிலைமை என்ன? ஒரு தடவை தர்மம் செய்யறாங்க, ஜக்காத்தை கொடுக்குறாங்க, யாரையும் குறை சொல்வதற்காக இங்கே பேசப்படுவதில்லை. நம்மை நாமே சீர்தூக்கி பார்க்க வேண்டும், சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம இவ்வளவு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான்னா நாம என்ன செய்யணும்? பிறருக்கு அதன் மூலமாக என்ன பிரயோஜனம்? பிறருக்கு அதன் மூலமாக என்ன லாபம்? பிறருக்கு லாபம். பிறருக்கு லாபம் என்பது நம்மிடத்தில் இருந்து உதவியை பெற்றுக் கொள்வது அவர்களுக்கு லாபம். ஆனால் உண்மையாலுமே யாருக்கு லாபம்? நம்முடைய மகிமைக்காக, நம்முடைய ஆதரத்திற்காக. நாளை அல்லாஹ்விடத்திலே 2% நான் கொடுத்தேன், அதிலிருந்து தப்பிக்கலாம். அண்டை வீட்டார் பசியோடு இருக்கிற பொழுது, சகோதர சகோதரிகள் நோய்வாய்ப்பட்டிருக்கிற பொழுது, நிவாரணத்திற்கு மருத்துவமனைக்கு காசு இல்லாதப்போ இதெல்லாம் யார் பதில் சொல்ல வேண்டும்? பொருளாதாரத்தை பெற்றிருப்பவர்கள், வசதி வாய்ப்புகளை பெற்றிருப்பவர்கள், இறைவனிடத்திலிருந்து ரிஸ்கை அடைந்து கொண்டவர்கள் இதையெல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அவங்க இல்லைன்னா நமக்கு அது இல்லை. நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்? நம்ம கஷ்டப்பட்டு கொடுக்குறோம், நம்ம சிரமப்பட்டு கொடுக்குறோம், இது ரொம்ப இந்த தொகையை உங்களுக்கு நான் கொடுக்கறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டுங்கிறோம். அது நம்முடைய சிக்கல். நம்ம அல்லாஹ் கொடுத்த பொருளாதாரத்தை நம்மளா சிக்கலை ஏற்படுத்தி இருப்போம், இவ்வளவுதான். அல்லாஹ் கொடுக்கறதுக்கு காரணம் என்ன? அந்த பலகீனமானவர்கள் இருப்பதால் அந்த ரிஸ்க் வழங்கப்பட்டிருக்கிறது, அந்த உதவி வழங்கப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த ரிஸ்கை பெற்றுக் கொண்டிருக்கிற நாம் பலகீனமானவர்களுக்கு கொடுக்கணும், ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இயல்பான குணம் எப்படி இருக்கிறது என்றால், பிறர் குறித்து கவலைப்படுவாங்க, மற்றவர்களை குறித்து யோசிப்பாங்க. இவங்க இப்படி இருக்கிறாங்களே, இவங்க நம்மளால என்ன செய்ய முடியும்? ஒரு சுயநலத்தோடு இருக்கிற வாழ்க்கை அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட இருந்ததே இல்லை. அது மக்களிடையே வாழ்ந்த 40 ஆண்டு கால வாழ்க்கை, நபித்துவத்துக்கு முன்னால் இருந்த வாழ்க்கையிலும் கூட அந்த சுயநலம் இல்லை. ஒருவனத்தோடு தான் இருந்திருக்கிறாங்க, நல்ல விஷயங்களை செஞ்சிருக்கிறாங்க, நிறைய விஷயங்கள் நபியவர்கள் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறார்கள் நன்மையான விஷயங்கள்ல. பிறகு நபியா தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இதை செய்தால் நன்மை, உறவை பேணணும், தர்மம் கொடுக்கணும், ஏழைகளுக்கு உணவளிக்கணும், இதெல்லாம் நன்மை என்று இறைவனால் பின்பு வலியுறுத்தப்படுகிறது. நான் நபியவருடைய இயல்பான குணம் என்ன? உதவி செய்வாங்க. பாருங்கள், ஒரு சந்தர்ப்பத்தில் சஹாபாக்கள் இருக்கிறார்கள், பைனனா நபி சஃபரின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நாங்கள் ஒரு பயணத்தில் இருந்தோம். இதா ஜான ரஜுலுன் அலா ராஹிலத்தின் ஒரு மனிதர் தனக்குரிய அவருடைய அந்த வாகனத்தோடு வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிற்கிறார்.
வர்றாரு, நிக்கிறாரு. சஹாபாக்கள் ஒரு பெரும் கூட்டமாக இருக்கிறார்கள். ஒருத்தர் வாகனத்தில் வந்து நிக்கிறாரு. நின்று அவர் கேட்கல, அல்லாஹ்வுடைய தூதரை அதை கொடுங்க, அல்லாஹ்வுடைய தூதரை பொருளாதாரத்தை கொடுங்க, கேட்டாலும் கொடுக்கணும். ஏன்னா அது மக்களுடைய பணம், பொது நிதி. ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் வந்த அந்த தோழர் என்ன பண்றாருன்னா, சஹாபாக்கள் இருக்கிற அந்த பெரும் கூட்டத்துல ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க. வாகனத்துல இருந்து இறங்கி நிக்கிறாரு. நின்ன உடனேயே அப்படியே ரசூலுல்லாஹ்வை பார்க்கிறாரு, வலது பக்கம் பார்க்கிறாரு, ரசூலுல்லாஹ்வை பார்க்கிறாரு, இடது பக்கம் பார்க்கிறாரு. இப்படி பார்வையிலேயே உதவி கேட்கிறாருங்கிறது அல்லாஹ்வுடைய தூதர் உணர்ந்துக்கிறாங்க. உடனே அல்லாஹ்வுடைய தூதர் ஏறி என்று சொல்றாங்க, உங்களிடத்திலே தேவைக்கு அதிகமான வாகனங்கள் வைத்திருப்பவர் வாகனம் இல்லாதவருக்கு கொடுக்கட்டும், தேவைக்கு அதிகமான உணவுப் பொருட்களை வைத்திருப்பவர் உணவுப் பொருட்கள் இல்லாதவர்களுக்கு கொடுக்கட்டும். அவர் வந்து கேட்கல. நீங்க ஹதீஸை முழுசா படிச்சு பாத்தீங்கன்னா, வர்றாரு, அவருடைய வாகனத்துல நிக்கிறாரு, அல்லாஹ்வுடைய தூதரை பார்க்கிறாரு, வலது பக்கம் பார்க்கிறாரு, அல்லாஹ்வுடைய தூதரை பார்க்கிறாரு, இடது பக்கம் பார்க்கிறாரு. கண்ணிலேயே உதவியை தேடுகிறார். அல்லாஹ்வுடைய தூதரை புரிந்து கொண்டு, யாரெல்லாம் அதிகமான வாகனங்கள் தேவைக்கு அதிக வைத்திருக்கிறீங்களோ இல்லாதவர்களுக்கு கொடுங்க. பொதுவான உபதேசம், அவருக்குன்னு இல்லாம பொதுவாக சொல்கிறாரு. எப்ப அவர் வந்திருக்கிறாரு, அவருக்கு கொடுங்க, அவர் பலகீனமா இருக்கிறாரு, கஷ்டப்படுறாரு, அப்படி கூட அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லல. அவர் வந்து நின்று உதவி கேட்கும் போது அல்லாஹ்வுடைய தூதர் கொடுக்குறாங்க. எந்த அளவுக்கு இருக்கிறது என்ற ஹதீஸ்களிலே சொல்லப்படுகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது போன்ற ஏனைய பொருளாதார விஷயத்தையும் சொல்றாங்க. சொல்லிட்டு சஹாபாக்கள் சொல்றாங்க, ஃபதக்கர ஹத்தா ராயினா அன்னஹு லா ஹக்க லி அஹதின் மின்னா ஃபி ஃபத்லி. எங்களிலே ஒருவர் தேவைக்கு அதிகமாக எதையும் வைத்திருக்க கூடாது என்று நாங்கள் எண்ணக்கூடிய அளவிற்கு அல்லாஹ்வுடைய தூதருடைய உபதேசம் அமைந்திருந்தது. சொல்லிட்டே இருக்கிறாங்க, தேவைக்கு அதிகமா இருந்த வாகனத்தை கொடுங்க, தேவைக்கு அதிகமா இருந்த உணவு கொடுங்க, வேற என்னென்னலாம் எல்லாத்தையும் கொடுங்கிறாங்க. இல்ல ஹதீஸ்ல வரல, சஹாபாக்கள் ஒற்றை வார்த்தையில சொல்றாங்க, தேவைக்கு அதிகமாக நாங்கள் எதையும் வைத்துக் கொள்ள கூடாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் திரும்ப 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 வலியுறுத்தினார்கள். அப்ப நம்முடைய தேவைக்கு அதிகமாக ஒரு பொருள் இருக்கிற பொழுது தேவை உடையவர்களும் இருக்கிறார்கள். இன்றைக்கு அதை பங்கிட்டு கொடுக்கிறோமா? பங்கிட்டுனா ஒரு 100 ரூபாய் இருக்குது, ஒரு 5 பேருக்கு பங்கிட்டு கொடுக்கறது இல்ல. யாருக்கு அந்த 100 ரூபாய் தேவை? யார் கஷ்டப்படுறா? யார் இல்லாம இருக்கிறா? யாருக்கு உணவு இல்ல? யாருக்கு மருந்து வாங்க காசு இல்ல? இதுதான் தேவையுடையவர்கள். நாம் இன்றைக்கு அதை கருத்துல கொள்றோமா? இந்த தேவையுடையவர்கள் வருது இல்ல, இந்த உதவி செய்யுங்கள் வரும் பொழுது தானாக தர்மத்தை நோக்கி போயிடும். தர்மம்னு நம்ம தனியா சொல்ல வேண்டியதில்லை. பிறருக்கு உதவி செய்யறோம், அது எதுல போகும்? தர்மத்துல போயிடும். நபியவர்கள் வெறுமனா பள்ளிவாசலுக்கு வந்து வணக்க வழிபாடுகளை செய்து இதோடு மாத்திரம் முடிச்சுட்டு சொல்லல இஸ்லாம். இதுவும் இஸ்லாத்துல ஒரு அங்கம். அண்டை வீட்டார் எப்படி இருக்கிறாங்க? நாம் உணவு சாப்பிடுறோம், நம்ம பழைய சோறு சாப்பிடுறோம், பிரியாணி சாப்பிடுறோம், ஏதோ ஒன்று சாப்பிட்டோம். அண்டை வீட்டுக்காரர் பசியோடு இருக்கிறாரா, பசியாட்டு இருக்கிறாரா? என்னைக்காவது பார்த்திருக்கிறோமா? என்னைக்காவது பார்க்கிறோமா? டெய்லி போய் பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். டெய்லி பார்க்க வேண்டியதில்லை. அவர் சிரமங்கிறது உங்களுடைய காதுக்கு வருகிற பொழுது, உங்களுடைய கவனத்திற்கு வருகிற பொழுது நீங்கள் என்ன செய்தீர்கள்? அதுதான் இங்க கேள்வி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அண்டை வீட்டார் குறித்து எந்த அளவுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து பேசுறாங்கன்னா, எங்கே தன்னுடைய சொத்துக்களில் அவர்களை வாரிசாக ஆக்கி விடுவார்களோ என்று எண்ணுகிற அளவிற்கு அண்டை வீட்டுக்காரருடைய முக்கியத்துவத்தை அல்லாஹ்வுடைய தூதர் வலியுறுத்தி கொண்டே இருந்தார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வலியுறுத்துறாங்க. அபூதர் சஹாபிட்ட சொல்றாங்க, அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு வியாபாரிதா தபஸ்த மரக்கத்தை, நீர் ஒரு குழம்பை தயார் செய்தால் சமைத்தால் பக்கிரமாக அது பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு கண்டிப்பா கொடுக்கணும். இல்ல தண்ணீரையாவது ஊற்றி அதை குழந்தைகளுடைய அந்த குவான்டிட்டி அதிகப்படுத்தி மற்றவங்களுக்கு கொடுங்கிறாங்க. அப்ப அண்டை வீட்டாரை இஸ்லாம் இந்த அளவுக்கு கவனித்து பார்த்து சொல்கிறது. நாம் கவனிக்கிறோமா? டெய்லி 3 வேளை சாப்பிட்டீங்களான்னு கேட்கறது இல்ல. இன் தல்கா அகாக்க வஜிஹி தல்கின், ஒரு முஸ்லிமான சகோதரரை நீங்கள் ஒருவரோடு பார்க்கிறீங்கல்ல, அதுவே தர்மம். இதுவெல்லாம் தர்மங்கிறது நம்ம ஒரு 100 ரூபாய் கொடுக்கறது, அவர் உதவி வாங்குறாரு. ஆனாலும் நம்முடைய மறுமைக்கு தான் அது சேருது. நம்முடைய மறுமையில நம்முடைய நன்மையினுடைய எடை கணக்கு செய்யுமா இல்லையா? இன்றைக்கு எத்தனை பேர் இதை கவனத்தில் எடுக்கிறோம்? யோசிச்சு பாருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குணமாகவே இது இருக்கிறது. இன்னும் எந்த அளவுக்கு இருக்கிறது என்றால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆரம்ப கால நிலை வஹி வருது பாருங்க.
அந்த நிலையில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை அவருக்கே உண்டான ஒரு தோற்றத்தை, வானளாவிய அளவில் உண்டான ஒரு தோற்றத்துல பார்க்கறாங்க. வானத்திற்கும் பூமிக்கும் இடையில ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நிற்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாதாரண மனிதர் தானே, அதை பார்த்து பயந்து விடுகிறார்கள். தன்னுடைய மனைவி இடத்துல வராங்க, வந்து சொல்கிறார்கள், சம்மிலூனி, என்னை போர்த்துங்க அல்லாஹ்வுடைய தூதர். அந்த பயம், அந்த பதட்டத்துல என்னை போர்த்துங்க, என்னை காப்பாத்துங்க அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய மனைவி இடத்துல வந்து சொல்லுகிற பொழுது, அப்படி மனைவி திருப்பி சொல்றாங்க. இந்த மாதிரி நடந்துச்சுங்கிறதெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க. சொன்ன உடனே திருப்பி சொல்றாங்க, கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா மனைவி எப்படி தயாரிப்போடு இருக்கிறாங்கன்னு பாருங்க. வல்லாஹி, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, லா யுஃஸீக அல்லாஹு அபதா, அல்லாஹ் உங்களை ஒருபோதும் இழிவுபடுத்த மாட்டான். ஏன் இழிவுபடுத்த மாட்டான்? இன்னக லதஸிலுர் ரஹ்ம, நீங்கள் உறவினர்களை இணங்கி வாழ்கிறீர்கள். வதஹ்மிலுல் கல்ல, சிரமப்படுபவர்களின் சுமையை தாங்கிக் கொள்கிறீர்கள். வதக்ஸிபுல் மஅதூம, வறியவர்களுக்கு உழைத்து தருகிறீர்கள். வதுக்ரில் லைஃப, விருந்தினர்கள் யாரேனும் வந்தால் அவர்களை கண்ணியப்படுத்துகிறீர்கள். வதுஈனு அலா நவாயிபில் ஹக், யாரேனும் உண்மையாகவே சிரமத்திற்கு ஆட்பட்டவர்கள் இருந்தால், சோதனைக்குள்ளாக்கப்பட்டவர்கள் இருந்தால் நீங்கள் உதவி செய்கிறீர்கள். இதனால் அல்லாஹ் உங்களை ஒருபோதும் இழிவுபடுத்த மாட்டான். அப்ப அல்லாஹ் நம்மை கண்ணியப்படுத்த வேண்டும் என்றால், நம்மை இழிவுபடுத்தாமல் இருக்க வேண்டும் என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்லித் தராங்க? உறவை இணங்கி வாழ வேண்டும். நீங்கள் அந்த உறவை இணங்கி வாழ்வது என்பது நல்ல விஷயங்கள் அவங்களை அழைக்கிறது, துக்கமான விஷயங்கள் அவங்க வந்து பங்கெடுக்கிறது, இது மட்டும் இல்ல. அவர்கள் சிரமத்தில் இருக்கிறார்களா, அவர்களுடைய சிரமத்தை நம்மால் முடியுமானால் அதிலிருந்து அவங்களை வெளிக்கொண்டு வரலாம். பொருளாதார கஷ்டம் தான் இன்னைக்கு பெரிய கஷ்டம் இருக்கிற இந்த சூழ்நிலையில, பொருளாதார கஷ்டம் தான். அதுல ஒரு சிரமத்தோடு இருக்கிறார் என்று தெரிகிறது. நம்மளால நல்லா வச்சிருக்கிறான், சரி இந்த பணத்தை வச்சுக்க, ஒரு குறிப்பிட்ட அவகாச காலக்கெடு எடுத்துக்க, உடனே நான் கேட்கல, இல்ல அந்த பணம் கூட வராட்டி போகுது, இதை நீ கொடுத்துட்டு நிம்மதியா இரு. இல்ல வாழ்வாதாரத்திற்கு இல்லையா, இந்த பொருளாதாரத்தை வச்சுக்கோங்க. இல்ல தொழில் தொடங்க வேண்டுமா, உங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்த வேண்டுமா, இந்த தொகையை வச்சுக்கோங்க. இன்றைக்கு எத்தனை பேர் கொடுத்துருக்கு உறவினர்களுக்கு? இந்த உறவினர்களுக்கு கொடுக்கறதுல இஸ்லாம் இன்னும் எந்த அளவுக்கு சொல்கிறது என்றால், தர்மம் செய்வோம் சாதாரணமா. உறவினர்களாக இருக்கக்கூடியவர்களை கவனத்திலே கொண்டு தர்மம் செய்கிற பொழுது உறவை பேணி வாழ்ந்த நன்மையும் கிடைக்கிறது, தர்மம் செய்த நன்மையும் கிடைக்கிறது. ரெண்டு கூலி இருக்கு. அது நம்ம இதெல்லாம் நம்ம கண்டுக்கிறது இல்லை, கொஞ்சம் கண்டு காணாமல் அது தெரியும், நம்மளுடைய கவனத்துக்கு வரும், சரி பார்த்துக்கலாம், சரி யோசிச்சு சொல்லலாம், யோசிச்சு செய்யலாம் தரும். எதையுமே தாமதப்படுத்துறோம். இன்னைக்கு எதையுமே தாமதப்படுத்தாதீர்கள். நினைத்தால் உடனே செய்யுங்க, முடிவு பண்ணிட்டீங்களா உடனே அதை நிறைவேற்றுங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் பண்பு அதான் சொல்றாங்க, நீங்க உறவை இணங்கி வாழ்றீங்க, கஷ்டப்படுவர்களுடைய சுமையை தாங்கிக் கொள்கிறீர்கள், வறியவர்களுக்கு உழைத்து தருகிறீர்கள், விருந்தினர்கள் வந்தால் கண்ணியப்படுத்துகிறீர்கள், கஷ்டப்படுபவர்கள் சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்கிறீர்கள். இந்த பண்பெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கும் என்றால் நாம் நிச்சயமாக இறைவனால் கண்ணியப்படுத்தப்பட்ட மனிதர்களாக இருப்போம், சந்தேகமே இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாக்கு அல்லாஹ் வாக்கு கொடுக்கிறார். அல்லாஹ் மீது சத்தியமாக அல்லாஹ் ஒருபோதும் நினைவுபடுத்த மாட்டான். எப்போ? கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுக்கும் போது, சிரமத்தில் இருப்பவர்களுடைய சிரமத்தை நாம் துடைக்கும் பொழுது, கஷ்டமாக இருக்கிற நிலைமையில் அந்த கஷ்டத்திற்கு கை கொடுக்கும் பொழுது நம்மை இறைவன் கண்ணியப்படுத்துவான் என்பதை நாம் புரிந்து கொண்டால் நம்ம இதெல்லாம் சரி செஞ்சுவோம். அண்டை வீட்டுக்காரராக இருந்தால் அவருக்கும் நம்ம கண்ணியப்படுத்துவோம், அல்லாஹ் நம்மளை கண்ணியப்படுத்துவான். எல்லாமே நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு சுயநலம் இருக்கும், அந்த சுயநலம் அருமையோடு கலந்துருக்கும். நம்ம இதை கொடுக்குறோம், இதுக்கு என்ன, நாளை அல்லாஹ்விடத்திலே கூலி கிடைக்கும். அதே நேரத்தில் நாம் பிறருக்கு உதவுகிற பொழுது நாம் ஒரே ஒரு அடிப்படையான விஷயத்தை தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். இதை பகட்டுக்காகவோ பெருமைக்காகவோ பிறர் மெச்ச வேண்டும் என்பதற்காக வேண்டியோ நாம் செய்யக்கூடாது. அது குடும்பத்திலேயா இருந்தாலும் சரி, வெளியுள்ள ஒருவராக இருந்தாலும் சரி, வேலை செய்கிற இடங்களா இருந்தாலும் சரி, நண்பர்களிடத்தில் இருந்தாலும் சரி, பரவாயில்ல அவர்கிட்ட சொன்னா அவர் கொடுத்துருவாரு, இந்த பேச்சு நம்முடைய காதல உழுவணும்னு மட்டும் நினைச்சிடாரு. அல்லாவுக்காக நான் கொடுக்கிறேன். இங்கே நான் கொடுப்பது நாளை மறுமையிலே பன்மடங்காக இறைவனுக்கு பெருக்கி தருவார் என்கிற நம்பிக்கையோடு நீங்கள் கொடுங்கள். அல்லாஹ் உங்களுடைய கூலியை முழுமையாக தருவான்.
இவர்கிட்ட போனா இந்த பிரச்சனை வந்துடும். நம்ம நினைக்கிறது தப்பு இல்லை, நாம் நினைப்பது செய்யக்கூடியவருடைய காதுக்கு போகணும், பிறர் நம்மளை மெச்சணும், நம்மளை முன்னிலைப்படுத்தணும் என்று நினைப்போமே. ஆனால் அது மார்க்க அடிப்படையிலே தவறான ஒரு விஷயம். அல்லாஹ் நிராகரிச்சிருவான் அந்த அமல. உலகத்தில் அவர் மட்டும் காசு வாங்கியிருப்பாரு, ஆனால் நீங்கள் பெருமைக்காக செய்த ஒரே ஒரு காரணத்திற்காக நாளை மறுமையில உங்களுக்கு எந்த நன்மையும் கிடைக்காது. இதே வரலாறுகள்ல ஹதீஸ்கள்ல நிறைய படிச்சிருக்கோம், அதை சொல்வதற்கு நேரம் இல்லை. எந்த அளவுக்கு இஸ்லாம் இது போன்ற நன்மையான விஷயங்களை செய்ய சொல்கிறது என்றால் சில நேரங்களில் ஆச்சரியப்படுவீங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க பாருங்க, உன்சுர் அகாக்க லாலிமன் அவ் மظلومன், உன்னுடைய சகோதரனுக்கு நீ உதவி செய். எந்த சகோதரனுக்கு உதவி செய்? அநியாயம் செய்யறான் பாரு அவனுக்கும் உதவி செய், அநீதம் இழைக்கப்பட்டிருக்கான் பாரு அவனுக்கும் உதவி செய் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுவா சொல்றாங்க. எந்த அளவுக்கு ஒரு தொலைநோக்கு பார்வையோட அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்கன்னா, சஹாபாக்கள் கேட்கிறாங்க, காலு யா ரசூலுல்லாஹ் ஹாதா அன்சுருஹு மظلومன், ஒருத்தன் பாதிக்கப்பட்டிருக்கான், வாழ்வாதாரத்தை இழந்துட்டான், இல்ல ஒருத்தர் ஒரு நண்பர் இன்னொரு நண்பருடைய பொருளாதாரத்தை அநியாயம் அபகரிச்சிட்டாரு, அவர் அநியாயம் பண்ணாரு, இன்னொரு நண்பர் அநியாயம் இழைக்கப்பட்டிருக்கிறாரு, அவருக்கு நான் உதவி செய்யலாம், அநீதம் இழைக்கப்பட்டவருக்கு. இப்ப கைஃப நன்சுரு லாலிமன், அநியாயம் ஒருத்தன் பண்றான், அவனுக்கு நான் எப்படி அல்லாஹ்வுடைய தூதரே உதவி செய்வது? அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி சொல்றாங்கன்னா, அநியாயம் பண்ணவனுக்கும் நீ உதவி செய், அநியாயம் இழைக்கப்பட்டவனுக்கும் உதவி செய். அப்ப சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அநியாயம் இழைக்கப்பட்டவனுக்கு சரி, பாதிக்கப்பட்டிருக்கா, நிர்கதியா நிற்கிறான், நம்ம போய் தோல் கொடுக்கலாம், கடன் கொடுக்கலாம், பொருளாதாரத்தை கொடுக்கலாம். அநியாயம் பண்ணவனுக்கு என்ன பண்றதுன்னு கேட்கும் பொழுது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, தவுது ஃபௌக யதைஹி, அநியாயம் பண்றான்ல, அநியாயம் செய்கிற பொழுது அவனை தடு, இது அநியாயம், அல்லாஹ்வுக்கு பயந்துக்க என்று அவனை தடுங்கிறாங்க. பிறருக்கு உதவி செய்யறதுங்கிறது பொருளாதாரத்தை கொடுக்கறது மட்டுமல்ல, ஒரு சகோதரன் நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய தந்தையா இருக்கலாம், அல்லது நம்முடைய நண்பராக இருக்கலாம், நம்முடைய உறவினர்களாக இருக்கலாம், ஒரு தப்பை செய்யறாங்க, இன்னொருத்தர் அதனால் அநீதம் இழைக்கப்படுவார்கள் என்று இருக்கும் பொழுது இதுல ரெண்டு விஷயமும் வந்துடும். நீங்க அநியாயக்காரனை தடுத்து விட்டால் அநீதம் இழைக்கப்படுபவருக்கு போகாது, அநீதம் நடக்காது. யார் அநியாயம் செய்கிறாரோ அவரை நீங்கள் தடுத்து விட்டால் பாதிக்கப்பட்டவங்களே அந்த சாப்டர்ல வரவே மாட்டாங்களே. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறரை குறித்து யோசிங்க, பிறரை குறித்து கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள், பிறருக்கு உதவி செய்யுங்கள் என்றெல்லாம் சொல்லும் பொழுது அநியாயம் இழைத்தவனுக்கும் செய்யணும், இழைக்கப்பட்டவனுக்கும் செய்யணும்னா எந்த அளவுக்கு பிறருடைய விஷயத்துல இஸ்லாம் அக்கறை காட்ட சொல்கிறது, கவனம் எடுத்துக் கொள்ள சொல்கிறது, பிறருக்கு உதவ சொல்கிறது என்பதை நான் இந்த ஒரு செய்தியிலிருந்து புரிஞ்சுக்கலாம். இன்னும் பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அஸ்ஸாயி அலல் அர்மலத்தி, இந்த கை பெண்கள் பாங்க, அதாவது விதவை பெண்களுக்கு யார் உதவி செய்கிறார்களோ, வல் மிஸ்கீன், ஏழைகளுக்கு யார் உதவி செய்கிறார்களோ, நபி அவர்கள் சொல்கிறார்கள், முஜாஹிது ஃபீ சபீலில்லாஹ், ஒரு ஏழை விதவை பெண்ணுக்கு ஒருத்தர் உதவி செய்யறாரு, வாழ்வாதாரத்துக்கு நான் உதவி செய்யறாரு, இந்த ஏழைகளுக்கு ஒரு உதவி செய்யறாருன்னு வைங்க, அல்லாஹ் கொடுக்கிற கூலி என்ன தெரியுங்களா? கல் முஜாஹிதி ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் ஒருவர் போர் புரிந்தால் அவருக்கு என்ன நன்மை கிடைக்குமோ அதே நன்மை ஏழைக்கு உதவினால் கிடைக்கும். விதவை பெண்கள் கணவனை இழந்த பெண்களுக்கு உதவினால் கிடைக்கும். அவ் கல்லதி இல்லையா வேற நன்மை, யசூமுன்னஹார், பகல் முழுக்க அவர் நோன்பு நோற்றால் என்ன நன்மை கிடைக்குமோ அதெல்லாம் தரான். அவங்க எப்பவும் இல்லை, இரவு முழுக்க ஒருத்தர் நின்று வணங்குறாரு, அதுக்கு என்ன நன்மை கிடைக்கும்? அந்த நன்மையையும், பகல் முழுக்க ஒரு நோன்பு வச்ச என்ன நன்மையோ அந்த நன்மையையும், இல்லைன்னா போர்ல இறைவனுடைய பாதையில் போர் புரிந்து ஒருவர் மரணம் அடைகிறார், அவருக்கு அல்லாஹ் என்ன ஒரு தர்ஜாவா ஒரு கூலியை தருவானோ அந்த கூலியை ஏழைக்கும் விதவை பெண்ணுக்கும் உதவி செய்பவர்களுக்கும் கிடைக்கும் என்றால் நம்ம எவ்வளவு விழிப்போடு இருக்கணும், நம்ம எவ்வளவு கவனத்தோடு இருக்கணும் அவங்க விஷயத்துல. இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் அந்த மாதிரி செய்யற யோசிச்சு பாருங்க. ஆனால் இன்றைக்கு நிறைய டெஸ்டுகள் உருவாயிருச்சு, அறக்கட்டளைகள் உருவாயிருச்சு. என்ன பண்றாங்க, மாசம் ஒரு 10 குடும்பத்துக்கு 20 குடும்பத்துக்கு வீட்டு போட்டு கொடுக்குறாங்க. இன்னும் மத்திய சேவை குழு எல்லா பள்ளிவாசல்களையும் ஒருங்கிணைத்து ஒரு குழு அதையும் செயல்படுத்திட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு தேவையான உணவு பொருட்கள், ஒரு மாசத்துக்கு தேவையான கிட்டு, அதை ஒரு மாசம் அவங்க சமைச்சு சாப்பிட்டா என்னென்னலாம் தேவையோ, பேஸ்ட் பிரஷ்ல இருந்து சோப்பு வரைக்கும் எல்லாத்தையும் போட்டு தராங்க. வரவேற்க தகுந்த விஷயம், நல்ல விஷயம் தான். அதே நேரத்தில் மருத்துவத்திற்கு இன்னைக்கு மிகப்பெரிய செலவாகுது.
மருத்துவமனைக்கு நீங்க போனீங்கன்னா நோயினுடைய தன்மைக்கு தகுந்த மாதிரி இன்றைக்கு பொருளாதாரம் செலவாகும். அதையும் கருத்துல கொண்டு ஆலோசிச்சு இந்த நோயா நீங்க இங்க போங்க குறைந்த கட்டணம் ஆகும், அதையும் நீங்க ஆலோசனை கொடுக்குறாங்க. அல்லாஹ் அவங்களுக்கும் அருள் புரியணும். ஏன் சொல்றோம்னா இது மாதிரியான விஷயங்களை இன்றைக்கு வழிகாட்ட சமுதாயத்தில் போதுமான ஆளுங்க இல்ல, ஒன்று ரெண்டு பேர் செய்யறாங்க. நாங்கள் எல்லாரும் அனைவரும் அதில் நம்மை ஒருவராக இணைத்துக் கொள்ளணும். இணைத்துக் கொள்ளணும்னா அந்த அமைப்புல போய் சேரணும், உறுப்பினராக இருக்கணும், ஆலோசனை கொடுக்கணும்னு அர்த்தம் இல்லை. நம்மால் என்ன முடியும்? நம்ம பக்கத்து வீட்டுக்காரர் இருக்கிறாரா, நம்முடைய தூரத்து உறவினரா, நெருங்கிய உறவினரா, சிரமப்படுகிறாரா? நிறைய இடங்கள்ல இன்று வரைக்கும் பிள்ளைகளால் கைவிடப்பட்ட பெற்றோர்கள் நிறைய பேர் இருக்கிறார். அவர்களை சீனு கூட சொல்கிறாரேன்னு சொல்கிற இஸ்லாமிய மார்க்கத்தில் திருமணம் முடித்த உடனேயே தாய் தந்தையரை தனியாக விட்டுட்டு தனி குடுத்தனம் மூலம் நிறைய பேர் இருக்கிறார். நிறைய வயதானவர்கள் மாதம் மாதம் மருந்து வாங்குவதற்கு கூட பணம் இல்லாமல் பிறரிடத்துல கையெழுந்து நிற்கிறார். நிறைய பேர் இந்த மருந்து வாங்கி கொடுங்க, ஒரு மாசத்துக்கு தேவையானது வாங்கி கொடுத்தா சாதாரணமா கேட்கிறாங்க. பிள்ளைகளே இல்ல, தப்பில்லை, அவன் பிள்ளைகள் எந்த குற்றத்துக்கு ஆளாக மாட்டாங்க. ஆனால் பிள்ளைகள் இருக்கிறார்கள். பிள்ளைகளால் இன்றைக்கு கைவிடப்பட்ட பெற்றோர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதே மாதிரி ஒதுக்கப்பட்ட பெற்றோர் அவர்களுக்கு உண்டான வாழ்வாதாரம் மாசத்துக்கு தேவையான ஒரு தொகையை கொடுக்கிறார்கள், ஒரு கிட்டு போட்டு கொடுக்கிறாங்க, எல்லாமே கொடுக்கிறாங்க. நம்மால் ஆன உதவியை வரக்கூடிய காலங்களில் அவர்களுக்கு எந்த அளவுக்கு உதவி செய்ய முடியுமோ, நமக்கு இறைவன் எந்த அளவுக்கு உதவி செய்கிறான் என்பதை சிந்திக்க வேண்டும். நம்ம இன்னைக்கு இந்த அளவுக்கு இருக்கிறோம்னா அல்லாஹ்வுடைய உதவி இல்லாம இருக்குமா? சொந்த வீட்டோடு இருக்கிறோம், வாகனங்கள் வச்சிருக்கிறோம், கார் வச்சிருக்கிறோம், இன்னும் நிறைய பேர் வாடகைக்கு வீடு வாடகைக்கு இருப்போம், நிறைய சொத்துக்கள் இருக்கும். அல்லாஹ்வுடைய உதவி இல்லாமல் இதை நாம் பெற்றுக் கொண்டிருப்போமா? அப்ப அல்லாஹ் இதையெல்லாம் நமக்கு கொடுப்பது எதற்காக? அவர்களுக்காக செலவு செய்ய வேண்டும் என்பதற்காக. இப்பதை கவனத்திலே கொண்டு இனி வரக்கூடிய காலங்களில் நம்மால் ஆன உதவிகளை பிறருக்கு செய்யக்கூடிய மக்களால் இறைவன் உங்களையும் என்னை சார்ந்து கொள்வார்கள். எல்லாம் நல்லா இது போன்ற பிற சகோதரனுடைய விஷயத்திலே நாம் கவனம் எடுத்து உதவி செய்தோம் என்றால் அதனால் இறைவன் கிடைக்கிற, இறைவனிலிருந்து நமக்கு கிடைக்கிற, இறைவன் நமக்கு கொடுக்கிற வெகுமதிகளையும் இறைவனுடைய பாதையை போர் செய்தால் என்ன நன்மையோ அந்த நன்மையும், அல்லது பகல் முழுக்க நோன்பு நோட்டால் என்ன நன்மையோ, அல்லது இரவு முழுக்க நின்று வழங்கினால் என்ன நன்மையோ, அதையெல்லாம் பார்த்தோம். அதே நேரத்தில் அல்லாஹ் திருமலை சொல்கிறார் 47வது அத்தியாயத்தினுடைய 7வது வசனத்துல, யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட மக்களே, இன் தன்சுருல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வுக்கு உதவி செய்தால் யன்சுருக்கும், அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வார். அல்லாஹ்வுக்கு உதவி செய்யறதுனா என்ன? அல்லாஹ்வுக்கு உதவி செய்யறதுனா ஏழை எளிய மக்களுக்கு நம்முடைய பொருளாதாரத்திலிருந்து, அது உடல் உழைப்பாகவோ பொருளாதாரமோ, நம்மால் வேறு ஒருவருக்கு உதவி செய்வது. இதை நாம் செய்தோம் என்றால் யன்சுருக்கும், அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வார். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்றான், நீங்க யன்சுருக்குமுல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்ய நாடி உதவி செய்தால் வலா காலிப லக்கும், உங்களை வெல்லக்கூடியவன், உங்களை ஜெயிக்கக்கூடியவன் யாரும் இல்லை. அல்லாஹ் இன்னொரு இடத்துல குர்ஆன்ல 3வது அத்தியாயத்தினுடைய 160வது வசனத்துல சொல்றான், அல்லாஹ்வுக்கு நாம் உதவி செய்தால் அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான். அப்ப அல்லாஹ் நமக்கு உதவி செய்ய ஆரம்பித்து விட்டால் வலா காலிப லக்கும், நம்முடைய வளர்ச்சியை யாராலையும் தடுக்க முடியாது. அப்படிப்பட்ட அசுர வளர்ச்சியாக நம்முடைய பொருளாதாரத்தை கொடுப்பான், அல்லது உடல் ஆரோக்கியத்தை கொடுப்பான். அல்லாஹ் எப்படி வேணா உதவியை கொடுப்பான். அதை நாம் இறைவனிடத்துல எப்படி உதவியை வேண்டுகிறோம் என்பதை பொறுத்து இறைவன் உதவியை கொடுப்பான். அல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்றான், மந்தல்லதி யுக்ரில்லாஹு கர்தன் ஹஸனா, யார் உங்களிலே அல்லாஹ்வுக்கு அழகிய கடனை கொடுப்பவர் யாருன்னு கேட்க, அல்லாஹ்வுக்கு நம்ம கடன் கொடுக்க போறோமா? இல்ல. ஆனால் வறியவர்களுக்கு, ஏழைகளுக்கு, சிரமப்படுபவர்களுக்கு, கஷ்டப்படுபவர்களுக்கு நம்மால் ஆன உதவிகளை, அது பொருளாதார உதவியோ, உறுதுணையாக போய் நிற்பதோ, அவர்களுக்கு ஒரு சப்போர்ட்டா நிற்பதோ, அல்லது வேறு எந்த உதவி வேணுமாலும் வச்சுக்கோங்க. இது எல்லாம் நாம் செய்கிற பொழுது அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு நிச்சயம் கிடைக்கும். இன்னும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு சொல்கிறார்கள் என்றால், மன் ஃபர்ரஜ அன் முஸ்லிமின் குர்பத்தன், உலகில் ஒரு முஸ்லிமினுடைய ஒரு கஷ்டத்தை மற்றொரு முஸ்லிம் நீக்குகிறார் என்றால், ஃபர்ரஜல்லாஹு அன்ஹு குர்பத்தன் மின் குர்ப
குர்பாத்தி யௌமில் கியாமா, மறுமை நாளில் நமக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்களை இறைவன் இலகுவாக்கி விடுவான், நம்மை விட்டு அதை அப்புறப்படுத்தி விடுவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அந்த அடிப்படையில் நம்மால் ஆன உதவிகளை ஏழை எளிய மக்களுக்கு அது பொருளாதாரமாக இருந்தாலும் சரி, உணவாக இருந்தாலும் சரி, மருத்துவத்திற்காக இருந்தாலும் சரி, இன்னவர வாழ்வாதார உதவிகள் எதுவானாலும் சரி, நம்மால் ஆன உதவிகளை கட்டாயம் செய்ய வேண்டும். செய்யாவிட்டால் அல்லாஹ்விடத்தில் அதற்காக நாம் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை உங்களுக்கு ஒரு எச்சரிக்கையாக சொல்லி முடித்துவிட்டு, இந்த வார ஜும்மாவுடைய வசூல் பள்ளியினுடைய பராமரிப்பு செலவிற்காக செய்யப்படுகிறது. நிறைய பொருளாதாரம் பள்ளிக்கு தேவைப்படுகிறது. இமாமுக்கு 2 மாதத்திற்கு மேலாக சம்பளம் பாக்கி இருப்பதால் உங்களுடைய பொருளாதாரத்தை தாராளமான முறையில் அல்லாஹ்வுடைய பாதையிலே தந்து உதவுங்கள். தர்மம் ஒருபோதும் உங்களுடைய செல்வத்தை குறைப்பதில்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அடிப்படையில் தாராளமான முறையில் ஜும்மாவுக்கு உங்களுடைய ஜும்மாவுடைய சூழ்நிலை அவங்களுடைய பொருளாதாரத்தை தந்து கொடுங்கள் என்று கேட்டு ஜும்மாவுடைய நிறைவு செய்கிறேன். வாசகமான நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி